ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் அவர் கெட் ரெடி வித் மீ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஸோ நான் கிளம்பிட்டுருக்கேன். அதை வந்து கெட் ரெடி வித் மீயாக போட்டால் என்னன்னு தோணுச்சு. அதனால தான் நான் இப்போது வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லிப் பாமுக்கு ஜூடியோட லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வெனிலா ஃப்ளேவர். அதுக்கு அடுத்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து பான்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆயிலி ஸ்கின்க்கு இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரோஜனாவோட சன்ஸ்க்ரீன் தான் நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே நான் நியூட்ரோஜனாவோட தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் எனக்கு மாய்ஸ்சரைசர் வந்து எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் நியூட்ரோஜனால் வச்சுட்டு அதுக்கு அப்படியே நியூட்ரோஜனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா நான் பான்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக நல்லா தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன்லாம் போடுறப்போ உங்களோட ஃபேஸ்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்களோட இயர்ஸ்க்கு, நெக்குக்கு எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும். கிளம்பிட்டு இருக்கும்போதே தங்கச்சி கூட கொஞ்சம் சண்டைலாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் நம்மளோட மேக்கப் வந்து இப்போ முடிய போகுது. காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் இந்த காம்பேக்ட் பவுடர்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்கின் கேருக்கு மட்டும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எங்கேயா போனால் காம்பேக்ட் பவுடர் வந்து நான் போடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் செயின் எப்பயுமே போட்டுருவேன். ஏன்னா நான் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், லாஸ்ட் மினிட்ல எந்தெந்த வேலைலாம் செய்யலாம்னு நினைக்கிறோன்னா அதை கண்டிப்பாக நான் மறந்துட்டு போயிடுவேன். அதனால் ஃபஸ்ட்டே நான் செயின் போட்டாச்சு. இப்போது காஜலுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவோட காஜல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரட் காஜல். அது போட்டிங்கன்னா ரொம்ப உங்களோட ஐஸ் வந்து போல்டாக ஹைலைட்டடாக தெரியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் காஜல் போடுறதுனால கண் ரொம்ப உறுத்துற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐலைனருக்கு வந்து மார்ஸோட ஐலைனர் நான் இப்போ தான் அது புதுசாக வாங்கியிருக்கேன். இப்போ தான் போடவும் நான் கற்றுட்ருக்கேன். அதுக்கடுத்து என்னோடய பெஸ்ட்டு ஃபேவரட் பார்ட் லிப்ஸ்டிக்கு. நான் மார்ஸோட ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன், குயின் ஆஃப் மேட். அவ்வளோதாங்க, நம்மளோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பொட்டு வச்சு சந்தனம் வச்சிட்டோம்னா மேக்கப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட். என்கிட்ட மேக் மீ போல்டோட ஹேர் ப்ரஷ் தான் இருக்குது. இதில் வந்து 2 அட்டாச்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர். அதுதான் அந்த ஹேர் ப்ரஷ்ஷு. நான் வந்து இந்த ட்ரையரு, இந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எதுவுமே நான் அடிக்கடிக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ற டைமில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா ஹேரை ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம் போட்டு ஹேரை வந்து நான் ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தா மணி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக எனக்கு ரொம்ப வேவியாக எந்தெந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கோ அங்கே மட்டும் நான் ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பார்ட்டிஷன் எடுத்து ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்லரே போக வேண்டாம். நீங்களே வீட்டிலே உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமோ நீங்களே பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரண்ட் ஹேர் எப்பயுமே கொஞ்சம் இந்த பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கனால தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடி மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கோம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஹேர் ஸ்டைலும் பெருசாக போட தெரியாது. எல்லா ஹேரையும் எடுத்து பின்னாடி ஒரு கிளிப் போட்டுருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் இவ்வளோ கிளம்பிட்டு ஹேர் மட்டும் நான் அப்படி இந்த மாதிரி தலை சீவிட்டு நான் போயிட்டேன். தலை சீவி ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா டி நகரில் ஃபங்க்ஷன், நாங்கள் இங்கேருந்து போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு மேரேஜ்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி 10:30க்கு நான் ஆஃபீஸ் வந்து லாகின் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏர்லியாக கிளம்புனா மட்டும்தான் அங்கே போயிட்டு பார்த்துட்டு ரிட்டன் வர முடியும். அங்கே போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவளுக்கு விஷஸ் கன்வே பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ஃபோட்டோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய ஃபஸ்ட்டு கெட் ரெடி வித் மீ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.